Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா in case உங்களோட PS4 நீங்க jail break பண்ணிருந்தீங்கன்னா அதை எப்படி நார்மல் PS4 ஆக்குறது அதாவது ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரி எப்படி மாத்துறது சோ jail break எப்படி கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது சோ PS4 jail break வெர்ஷன் பாத்தீங்கன்னா 5.05 இருக்கலாம் இல்ல 6.72 இருக்கலாம் சோ எந்த jail break-ஆ இருந்தாலும் நம்ம இப்போ 7.55 வெர்ஷனுக்கு மாத்த போறோம் சோ அது மூலமா jail break ரிமூவ் ஆயிடும் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து உங்களோட சிஸ்டம்ல யூஸ் பண்ணலாம் Once நீங்க வந்து jail break remove பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி விளையாடலாம் நார்மல் டிஸ்க் போட்டு ஆன்லைன்ல அப்டேட் பண்ணி விளையாடலாம் சோ எல்லாமே பண்ணலாம் jail break remove பண்ணிட்டா சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க பிளஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண முடியும் சோ கம்ப்யூட்டரும் நீங்க ரெடியா வச்சிருக்கணும் சோ இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம் நமக்கு கண்ட்ரோலர் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு USB தேவை USB போர்ட் தேவை இது சோ இந்த மொபைலுக்குலாம் யூஸ் பண்ணுவீங்களா அது தேவை பிகாஸ் ஜாய்ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு PS4 அப்டேட் பண்ண முடியும் சோ இது தேவை ஒரு கண்ட்ரோலர் தேவை அப்புறம் உங்க PS4 கன்சோல் இது ஸ்லிம்மா இருக்கலாம் இல்ல PS4 ப்ரோவா இருக்கலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பென் டிரைவ் தேவை சோ இது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2GB இருந்தாலே போதும் சோ ஒரு USB டிரைவ் தேவை இதை வச்சு தான் பிகாஸ் நம்ம சிஸ்டம் இதில் அப்டேட் பண்ண போறோம் சரி இப்போ இதுல சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இதுல இன்ஸ்டால் பண்ணலாம் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு சோ ஜஸ்ட் நான் இப்போ சிஸ்டம்ல இருந்து கண்டினியூ பண்றேன் சோ உங்க பென் டிரைவை கம்ப்யூட்டர்ல இன்சர்ட் பண்ணுங்க இன்சர்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் அடிக்கணும் சோ ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணி அது முன்னாடி உங்களோட பென்ட்ரைவ்ல ஏதாவது இருந்துச்சுன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க பிகாஸ் ஃபார்மேட் அடிச்சா இதெல்லாம் திருப்பி இருக்காது ஸோ இப்போ ஃபார்மேட் அடிக்க போகிறேன் ஸோ ஃபார்மேட் கொடுக்குறேன் ஸோ ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா FAT32 இருக்கணும் ஸோ FAT32 வச்சுட்டு குயிக் ஃபார்மேட் வேணால் குயிக் ஃபார்மேட் அடிக்கலாம் நார்மல் ஃபார்மேட் வேணால் நார்மல் ஃபார்மேட் கொடுக்கலாம் ஸோ குயிக் ஃபார்மேட் நான் கொடுக்குறேன் ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸோ ஃபார்மேட் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் ஃபார்மேட் கம்ப்ளீட்டட் ஓகே கொடுக்குறேன் ஸோ க்ளோஸ் கொடுக்குறேன் ஒன்ஸ் ஃபார்மேட் கம்ப்ளீட் பண்ண பிறகு PlayStation அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா PS4 சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த 7.55 தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஸோ என்ன பண்ண போகிறேன் டவுன்லோட் PS4 அப்டேட் ஃபைல் ரெண்டு இருக்கும் டவுன்லோட் PS4 ரீஇன்ஸ்டலேஷன் நம்ம ஜெயில் பிரேக் பண்ணதுனால ரீஇன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம் டவுன்லோட் PS4 ரீஇன்ஸ்டலேஷன் ஃபைலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும் ஆப்ஷன் ஸோ அதை டேப் பண்ணுங்கள் உங்களுக்கே கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த கைடை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கு ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் PS4 இன்ஸ்டலேஷன் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு PS4 அப்டேட் ஃபைல் 7.55 வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.97 GB ஸோ 1 GB குள்ளார இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் போயிடுங்க பென்ட்ரைவ் ஃபோல்டருக்கு போயிடுங்க அதில் வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அதாவது நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு அதை கேப்ஸ் ஃபுல் கேப்ஸ் இருக்கணும் PS4னு கொடுங்க PS4 என்டர் பண்ணிட்டேன் ஸோ PS4குள்ளே போயிட்டு திருப்பி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இதோட நேம் அப்டேட்னு செட் பண்ணுறேன் இதுவும் ஃபுல் கேப்ஸ் ஸோ அப்டேட் இப்போ இதில் டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த PS அப்டேட் ஃபைலை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் ஸோ இதை காப்பி பண்ணுறேன் அப்புறம் என் பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ பென்ட்ரைவ் PS4 ஃபோல்டர் அதுக்குள்ள அப்டேட் இந்த ஃபார்மேட் சேஞ்சே ஆகக்கூடாது இந்த ஃபார்மேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகாது ஸோ இந்த ஃபார்மேட் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது இன்ஸ்டால் ஆகாது ஸோ ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ ப்ராப்பராக பென்ட்ரைவ்க்குள்ள PS4னு ஒரு ஃபோல்டர் அதுக்குள்ள அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல் .pup ஃபைலை நம்ம பிளேஸ் பண்ணணும் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி ஆயிடுச்சு ஸோ இப்போ பென்ட்ரைவை சேஃபாக எஜெக்ட் பண்ணிக்கிறேன் சேஃபாக எஜெக்ட் பண்ணி எடுத்துருங்க வெளியே ஸோ எடுத்தாச்சு ஸோ காப்பி பண்ண பென்ட்ரைவை சேஃபாக வெளியே எடுத்தாச்சு இப்போ இதை இன்சர்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி உங்கள் PS4 கன்சோலை சேஃப் மோடுக்கு டர்ன் ஆன் பண்ணணும் ஸோ அது எப்படின்னு இப்போ சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்கள் PS4 கன்சோலை ஷட் டவுன் பண்ணிட்டுங்க ஷட் டவுன் பண்ணுறேன் ஸோ இப்போ ப்ராப்பராக ஃபுல் ஷட் டவுன் ஆகணும் ஸோ ஃபுல் ஷட் டவுன் ஆகணும் ஷட் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ ஃபுல் ஷட் டவுன் ஆயிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த பவர் பட்டன் இருக்குல்ல இந்த பவர் பட்டனை ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க 2 பீப் சவுண்ட் கேட்கணும் ஸோ 7 செகண்ட்ஸ்க்கு நான் ஹோல்ட் பண்ணுறேன் ஒரு சவுண்ட் வந்துருச்சு ஒரு பீப் வந்துருச்சு இன்னொரு பீப் வரணும் ஸோ 2 பீப் வந்துச்சு கை எடுத்துடுறேன் ஸோ இப்போ ஆன் ஆயிடுச்சு இப்போ சேஃப் மோடு இது டர்ன் ஆகிடும் பாருங்க ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேஃப் மோடுக்கு வந்துருச்சு ஸோ கனெக்ட் DualShock 4 யூசிங் த USB கேபிள் அண்ட் தென் ப்ரெஸ் த PS பட்டன் ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த வயரை நம்ம ரெடியாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து இதில் ப்ளக் பண்ணிட்டு PS கன்சோலில் இன்சர்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவையும் இன்சர்ட் பண்ணிடுங்க PS4 கன்சோலில் PS4 ப்ரோவாக இருக்கட்டும் இல்லை PS4 ஸ்லிம்மாக இருக்கட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ PS பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ கீழே வந்து ரெண்டு இருக்கும் இனிஷியலைஸ் PS4 ரீஇன்ஸ்டால் சிஸ்டம் சாஃப்ட்வேர்
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் PS4 ரீஇன்ஸ்டால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஜெயில் பிரேக் ரிமூவ் ஆகும். அப்டேட் சிஸ்டம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாதீங்க. இனிஷியலைஸ் PS4 ரீஇன்ஸ்டால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ எக்ஸ் கொடுக்குறேன். இப்போ சொல்லுங்க, கனெக்ட் USB ஸ்டோரேஜ் டிவைஸ் that contains an update file for reinstallation for version 7.55 or later. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். பாருங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பென்ட்ரைவில் இருக்கிறத டிடெக்ட் பண்ணிக்கும். இந்த PS4 இனிஷியலைஸ் ஆக போகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக USB ஸ்டோரேஜ் டிடெக்ட் பண்ணிடுச்சு. The PS4 will be initialized. All users and all data will be deleted. Are you sure you want to continue? ஆமாம், நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இனிஷியலைசிங் do not turn off the PS4. ஸோ 99% வந்துச்சு. ஸோ 100% ஒன்று 1% தான். சூப்பர். ப்ரிப்பரிங் டு அப்டேட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்துச்சு. ஸோ டக்குன்னு இதுவும் ஆகிடும். சூப்பர். கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ்ல இருந்து 7.55 வெர்ஷனுக்கு, அதாவது லேட்டஸ்ட்டு, ஸோ அதை தான் நம்ம போட்டிருந்தோம், அது அப்டேட் ஆகுது. ஸோ இன்ஸ்டாலிங் அப்டேட் ஃபைல். Do not turn off the PS4 during installation. After the installation has completed, the PS4 will automatically restart இருக்கு. சூப்பர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. 99%, 100%. சூப்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். அகைன் பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் சிஸ்டம் ஸ்டோரேஜ்னு வருது. ஸோ ஆஃப்டர் த அப்டேட் ஹஸ் கம்ப்ளீட்டட், த PS4 will automatically restart. ஸோ ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சிஸ்டம் ஸ்டோரேஜ் அப்டேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸும் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் புது PS4 நீங்கள் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜெயில் பிரேக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயில் பிரேக் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் உங்கள் PS4 கன்சோல் ஆர் PS4 Pro அப்படியே நீங்கள் புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்குமோ ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணி ஆன்லைனில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PS பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ USB வந்து ஒயர் கனெக்ட் ஆகிருக்கணும் இதுக்கும், அது கண்ட்ரோலருக்கும் PS4 இருக்கும். ஸோ அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ PS பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்பயே செட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் லேட்டர்னு கூட கொடுக்கலாம். ஸோ வைஃபை இருக்குது, வைஃபை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய வைஃபை நெட் கியர். ஸோ பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு, ஓகே கொடுக்குறேன். இன்டர்நெட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஜெயில் பிரேக் பிகாஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மல்டிப்ளேயர் கூட விளையாடலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல். ஸோ கேமரா வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்டர்நெட் வேணாலும் டிசேபிள் பண்ணிக்கலாம், வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ யூசர் அக்ரிமெண்ட் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன். செட்டப் யுவர் PS4 இஸ் கம்ப்ளீட். என்ஜாய் அண்ட் எக்ஸைட்டிங் வேர்ல்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். சூப்பர். ஸோ யுவர் PS4 இஸ் ரெடி. நீங்கள் இதை புதுசு மாதிரி திருப்பி யூஸ் பண்ணலாம். ஜெயில் பிரேக் வெர்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை. ஸோ ப்ளூடூத் மூலமாகவே ஒர்க் ஆகும். ஸோ PS பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், கனெக்ட் பண்ணல. ஸோ சூப்பர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் ஜெயில் பிரேக் வெர்ஷனை உங்கள் PS4 கன்சோல்லையோ இல்லை PS4 ப்ரோலையோ நீங்கள் ரிமூவ் பண்ணணும். செட்டிங்ஸ் போய் நம்ம வெர்ஷனையும் செக் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் சிஸ்டம் வாங்க. சிஸ்டம் வந்தீங்கன்னா இதில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்துடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7.55 வெர்ஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கார்டு, இதுதான் லேட்டஸ்ட் ஒன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.